இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. ரப்பி இஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன். الصلاة والسلام على نبينا المرسلين وآله وأصحابه أجمعين. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. الله الذي خلق لكم من ضعف ثم جعل من بعد ضعف قوة ثم جعل من بعد قوة ضعفا وشيبا. صدق الله العلي العليم. عن ابن مسعود رضي الله تعالى عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم لا تزول قدم ابن آدم يوم القيامة عند ربه حتى يسأل عن 40 عن عمره فيما أفناه وعن شبابه فيما أبلاه أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய ஏகியவன் அல்லாஹ்விற்கு எல்லா புகழும். நம் உயிரிலும் மேலான நமது தலைவர் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், நாதாக்கள், ஷஹதாக்கள், முழு உலக முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவரின் மீதும் நம்மை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கின்ற ஏக இறைவன் அல்லாஹு தஆலாவுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியமான சகோதர பெருமக்களே, சென்ற 12ஆம் தேதி தேசிய இளைஞர்கள் தினம் என்பதாக தேசிய அளவில் இளைஞர்கள் தினம் கொண்டாடப்பட்டு விட்டது. இந்த தினத்தை முன்னிட்டு தான் சென்ற ஜும்மாவிலே இளைஞர் சமுதாயம் ஒரு இஸ்லாமிய பார்வை என்ற தலைப்பில் இளைஞர் சமூகம் சம்பந்தமாக குர்ஆனும் ஹதீஸும் எவ்வாறு பேசுகிறது, இளைஞர்களை இஸ்லாம் எப்படி பார்க்கிறது என்பது சம்பந்தமான சில தகவல்களை பார்த்தோம். அந்த தகவல்களை பார்க்கும் பொழுது நபிமார்கள் நுபுவத் கொடுக்கப்படுவதற்கு முன்பாக, எப்படி நபிமார்கள் நுபுவத் கொடுக்கப்படுவதற்கு முன்பாக அவர்களுடைய இளமை பருவத்தை எவ்வாறு கழித்தார்கள், தன்னுடைய இளமையை எந்த காரியங்களிலே செயல்படுத்தினார்கள் என்பது சம்பந்தமான சில செய்திகளை பார்த்தோம். அருமையான சகோதர பெருமக்களே, நான் சென்ற வாரம் கூட மிக ஆழமாக பதிவு செய்தேன். அல்லாஹ் தஆலா எல்லா நபிமார்களுக்கும் அவருடைய இளமை பருவம் எப்படி கழிந்தது என்பதை தேர்வு செய்து அதற்கு பிறகுதான் நுபுவத்தை வழங்குகிறார். எடுத்த எடுப்பிலே அல்லாஹ் தஆலா நுபுவத்தை வழங்கி விடுவது கிடையாது. இரண்டு நபிமார்களை தவிர ஹஜ்ரத் யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இந்த இரண்டு நபிமார்களை தவிர மற்ற எல்லா நபிமார்களையும் அவருடைய இளமை பருவம் எப்படி கழித்தது, இவர்கள் தன்னுடைய இளமையுடைய வலிமையை, இளமையில் இவர்களுக்கு இருக்கின்ற இந்த ஆற்றலை, இந்த சக்தியை எதன் அடிப்படையில் செயல்படுத்தி இருக்கிறார்கள் என்பதை ஆய்வு செய்த பிறகுதான் நுபுவத் என்ற அந்த மகத்துவம் அவர்களுக்கு கிடைத்தது. அருமையான சகோதர பெருமக்களே, அந்த தலைப்பின் கீழே ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய இளமை பருவத்தை எப்படி கழித்தார்கள், ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய இளமை காலத்தில் நுபுவத்திற்கு முன்பாக எப்படியெல்லாம் தன்னுடைய சக்தியை, தன்னுடைய வலிமையை செயல்படுத்தினார்கள், ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பாவம் செய்வதற்குண்டான எல்லா விதமான வழிவகைகளும் இருந்தும் அந்த பாவத்திலிருந்து தவிர்ப்பதற்காக வேண்டி சிறைச்சாலையை தேர்ந்தெடுத்தார்கள் என்பது சம்பந்தமான செய்திகளை பார்த்து வந்தோம். அதனுடைய தொடரிலே ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய இளமை பருவத்தில் எப்படி செயல்பட்டார்கள், பெருமானாருக்கு அடுத்தபடியாக தான் கட்டமைத்த சஹாபாக்கள் என்ற இந்த சமூகம், பெருமானார் கட்டமைத்த இந்த சஹாபாக்கள் தன்னுடைய இளமை பருவத்தை எப்படி கழித்தார்கள் என்பது சம்பந்தமான சில தகவல்களை இன்ஷா அல்லாஹ் இன்றைய ஜும்மாவிலே பார்க்க இருக்கிறோம். ஒரு நீண்ட நெடிய தலைப்பு. பொதுவாக ஒரு ஜும்மாவை பொறுத்த வரைக்கும் அன்றைக்கு ஒரு தலைப்பு பேசப்பட்டு அத்தோடு முடித்துவிட்டு
அடுத்த ஜும்மாவிலே வேறு ஒரு தலைப்பு எடுத்தால் சுவாரஸ்யமாக இருக்கும். ஒரே தலைப்பில் 2-3 வாரங்கள் பேசும் பொழுது ஒரு விதமான அலுப்பு ஏற்படும். உதாரணம் நிதர்சனமான உண்மையும் கூட. ஆனால் அருமையான சகோதர பெருமக்களே, மிக அவசியமான தலைப்பு என்பதனால, இஸ்லாம் இந்த இளைஞர்கள் சம்பந்தமாக நிறைய பேசியிருக்கிறது என்பதனால அதை தாண்டி ஒரு சமூகத்துடைய வெற்றியும் தன்னுடைய மார்க்கத்துடைய வெற்றியும் தனி மனிதனுடைய வெற்றியும் அந்த இளமை பருவத்தில் இருக்கிறது என்பதனால இந்த தலைப்பில் இன்ஷா அல்லாஹ் ஒரு 2-3 வாரங்கள் பேச வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்கிறது. அருமையான சகோதர பெருமக்களே, அந்த அடிப்படையில் நாம் ஏற்கனவே சென்ற வாரமே இளமை பருவம் எவ்வளவு முக்கியமானது என்று பார்த்தோம். ஒரே ஹதீஸ் போதுமானது. இளமை பருவம் எவ்வளவு முக்கியமானது என்று ஒரு ஹதீஸ் பெருமானாருடைய போதுமானது. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கின்ற ஒரு ஹதீஸ், பெருமானார் சொன்னார்கள், லா தஸூலு கதமா இப்னு ஆதம் யௌமல் கியாமா, கியாமத் நாளிலே ஆதமுடைய மகன், அது யாராக இருந்தாலும் சரி, ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் இவருடைய பாதங்கள் கொஞ்சமும் அசையாது. பெருமானார் ஆரம்பிக்கிறார்கள், இந்த ரப்பி அல்லாஹ்விடத்தில், அல்லாஹு தஆலாவிடத்தில் இவன் நிற்பான், இவனுடைய பாதங்கள் அசையக்கூட செய்யாது. ஹத்தா யுஸ்அல அன் அர்பஈன், அவனிடத்தில் 4 கேள்விகள் கேட்கப்படும் வரை, அந்த கேள்விகளுக்கு அவன் பதில் சொல்லுகின்ற வரை இவனுடைய பாதங்கள் அசையாது என்று அல்லாஹு தஆலா பெருமானார் பேசுகிறார்கள். அதில் 2வது கேள்வி என்ன? அன் ஷபாபிஹி ஃபீமா அஃப்னாஹு. முதல் கேள்வி அன் உம்ரிஹி ஃபீமா அஃப்னாஹு, அவருடைய வாழ்நாள் எப்படி கழிந்தது, அவருடைய ஆயுள் எப்படி கழிந்தது என்று கேட்டுவிட்டு 2வதாக அல்லாஹ் கேட்கின்ற கேள்வி என்ன? அன் ஷபாபிஹி ஃபீமா அப்லாஹு, அவருடைய வாலிபம் எப்படி கழிந்தது, அவருடைய இளமை பருவம் எப்படி கழிந்தது என்று அல்லாஹ் கேட்கிறார். இது சம்பந்தமான சில விளக்கங்களை சென்ற ஜும்மாவிலே பார்த்தோம். ஆயுளை பற்றி கேட்கின்ற ரப்புல் ஆலமீன் வாலிபத்தை பற்றி கேட்க வேண்டிய தேவை என்ன இருக்கிறது என்றால் ஒரே செய்திதான். இந்த மனித சமூகத்திற்கு அல்லாஹ் சொல்கிறான், இந்த வாலிப பருவம் தான் நீ யார் என்பதை தீர்மானிக்கின்ற இடத்தில் இருக்கிறது. உன்னுடைய குழந்தை பருவத்தில் அந்த தீர்மானம் இல்லை, உன்னுடைய வயோதிகத்தில் அந்த தீர்மானம் கிடையாது. உன்னுடைய வாலிபம் தான் நீ யார், இந்த குடும்பத்திற்கு என்ன செய்திருக்கிறாய், உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு என்ன செய்திருக்கிறாய், இந்த தேசத்திற்கு என்ன செய்திருக்கிறாய், இந்த சமூகத்திற்கு என்ன செய்திருக்கிறாய், உன்னுடைய மறுமை வாழ்க்கைக்கு என்ன செய்திருக்கிறாய், இந்த மார்க்கத்திற்கு நீ என்ன செய்திருக்கிறாய் என்ற அனைத்தையுமே தீர்மானிக்கின்ற இடத்திலே உன்னுடைய வாலிபம் இருக்கிறது. எனவே வாலிபத்திற்கு என்று ஒரு கேள்வி, அதாவது பொறுப்புகள் அதிகமாகும் பொழுது கேள்விகள் அதிகமாகும், பொறுப்புகள் குறையும் பொழுது கேள்விகள் குறையும். இது சம்பந்தமாக பார்த்திருக்கிறோம். அருமையான சகோதர பெருமக்களே, எனவே இந்த வாலிபம் சாதாரணமான ஒன்று என்று கடந்து விடாமல் இது சம்பந்தமான ஒரு ஆய்வு, ஒரு தெளிவு நமக்கு அவசியம் என்பதனால மீண்டும் மீண்டும் இது சம்பந்தமாக பேசப்படுகிறது. அருமையான சகோதர பெருமக்களே, ஹஸரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 40 வயதில் நுபுவத் கொடுக்கப்பட்டார்கள். 40வது வயதிற்கு பிறகு பெருமானாருடைய ஒவ்வொரு அசைவுகளும் பதிவு செய்யப்படுகிறது. காரணம், நபி, இறுதி நபி, இவருக்கு பிறகு நபி இல்லை. எனவே கியாமத் நாள் வரை வரக்கூடிய அனைவருக்குமே இவர்தான் வழிகாட்டி, அழகிய முன்மாதிரி என்பதனால இவருடைய ஒவ்வொரு அசைவுகளும் பதிவு செய்யப்பட்டது. இதில் சந்தேகம் இல்லை. ஆனால் அருமையான சகோதர பெருமக்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நுபுவத் கொடுக்கப்படுவதற்கு முன்பு, நபியாக ஆக்கப்படுவதற்கு முன்பு பெருமானாருடைய செயல்பாடுகள் எப்படி இருந்தது? பெருமானார் அல்லாஹ் தஆலா எடுத்த எடுப்பிலேயே நுபுவத்தை வழங்கி விட்டானா என்றெல்லாம் கிடையாது. பெருமானாருடைய இளமை பருவத்தை அல்லாஹ் தஆலா மிக தெளிவாக படித்திருக்கிறார். மிக ஆழமாக தேர்வு செய்து அதற்கு பிறகு அல்லாஹ் தஆலா நுபுவத்தை கொடுக்கிறார். யோசித்து பாருங்களேன் அருமையான சகோதர பெருமக்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நுபுவத் கொடுக்கப்படுவதற்கு முன்பே, நபியாக ஆவதற்கு முன்பே ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய இளமை பருவத்தில் ஹில்ஃபுல் ஃபுதூல் என்ற ஒரு இயக்கத்தை ஆரம்பிக்கிறார்கள், ஒரு நற்பணி மன்றத்தை. இந்த நற்பணி மன்றத்தை ஆரம்பித்து மக்கமா நகரிலே என்னென்ன சமூக சேவைகள் செய்ய முடியுமோ, தனி மனிதனில் ஆரம்பித்து சமூகம் வரை என்னென்ன ஒரு இயக்கத்தினால் பண்ண முடியுமோ அது அனைத்தையுமே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனியாக செய்தார்கள் என்பதை தாண்டி தன்னுடைய இளம் வாலிபர்களை வைத்து அந்த நற்பணி மன்றங்களை நடத்தினார்கள். அருமையான சகோதர பெருமக்களே, மக்கமா நகரிலே எங்கு ஒரு அநியாயம் நடந்தாலும் அந்த அநியாயத்தை தட்டி கேட்கின்ற இடத்துல பெரும்
பெருமானார் இருந்தார் என்பதுதான் நிதர்சனமான உண்மையும் கூட. இந்த ஹில்ஃபுல் ஃபுதூல் என்ற இந்த நற்பணி மன்றம் இருக்கிறது. இது ஆரம்பிக்கப்பட்ட ஒரு வரலாறு. இதனுடைய முன்புலம் என்ன என்று பார்க்கும் பொழுது, வாயில் என்ற ஒரு மனிதர், மக்காவிலே மிகப்பெரிய ரவுடியும் கூட, லோக்கல் தாதா என்று சொல்வார் இல்லையா, அது போன்ற ஒரு மனிதர். இந்த ஆசிபின் வாயை பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். அதாவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு 4 நபர்கள் வந்தார்கள் இல்லையா. 4 நபர்கள் வந்து, இனி உம்முடைய இறைவனை நாங்கள் திட்ட மாட்டோம், அதே போன்று என்னுடைய இறைவனை நீங்கள் திட்டாதீர்கள். ஒரு வருடம் உங்களுடைய இறைவனை நாம் எல்லாம் சேர்ந்து வணங்குவோம், மறு வருடம் எங்களுடைய இறைவனை நீங்கள் சேர்ந்து வணங்குங்கள் என்று ஒரு ஒப்பந்தம் போட்டார்கள் இல்லையா பெருமானாரிடத்தில். அதை அல்லாஹ் தஆலா நிராகரித்து விட்டார் என்பது வேறு விஷயம். இப்ப இந்த 4 நபர்களிலே ஆசிபின் வாயில் ஒருத்தர், ஒரு மிகப்பெரிய தலைவர் மக்காவிலே. இப்ப இவனை பற்றி செய்தி சொல்லப்படுகிறது. ஜுபைர் என்ற ஒரு மனிதர் யமன் தேசத்தில் வந்திருக்கிறார், ஒரு வியாபாரி. ஜுபைர் இந்த ஆசிபின் வாயில் இடத்துல வியாபாரம் செய்கிறார். தன்னுடைய சரக்கை எல்லாம் கொடுத்து விட்டார், சரக்கிற்கு பணம் கேட்கிறார். இந்த ஆசிபின் வாயில் ஏற்கனவே மிகப்பெரிய ஒரு மோசடிக்காரனும் கூட. இவன் சொல்லிவிட்டான், உனக்கு பணம் எல்லாம் கொடுக்க முடியாது, நீ யாரிடத்துல வேணுமானா சொல்லு, வெளியூருக்காக உனக்கு எவனும் சப்போர்ட் பண்ண மாட்டான், நீ யார்கிட்ட வேணா போ என்பதாக இந்த ஆசிபின் வாயில் சொல்லிவிட்டான். இந்த ஜுபைர் யாரையோ பார்க்கிறார். இது மாதிரி நான் வெளியூர்ல வந்தேன், யமன் தேசத்திலிருந்து வந்தேன், உங்க நகர்ல ஒருவர் இடத்துல வியாபாரம் செய்கிறான், என்னுடைய பொருட்களை எல்லாம் வாங்கி கொண்டான், பணம் கொடுக்க மறுக்கிறான், நீ யார்கிட்ட வேணா போய் பேசு என்று சொல்கிறான், தயவு செய்து யாராவது வாங்கி கொடுங்க என்று பேசுகிறான் இந்த ஜுபைர். யாரிடத்துல போனாலுமே ஆசிபின் வாயில் என்றால் விலகி விடுகிறார்கள். சரி, வாட்டே போய் இது மாதிரி ஒருத்தனுடைய பொருளை வாங்கிட்டான், பணம் கொடுக்க மாட்டான் என்று சொன்னா, சரி வாங்க போய் பேசுறான் என்று பேசுகிறார்கள். யாருன்னு கேட்கும் பொழுது இவனுடைய பெயர் சொல்லப்பட்டால் இந்த வேலை இருக்கு என்று போயிடுவது. இப்ப இது மாதிரியான ஒரு சூழல். யார்கிட்ட போனாலும் ஒரு பதில் இல்லை. ஆசிபின் வாயில் இடத்துல பேசுகின்ற தைரியம் மக்காவிலே யாருக்குமே இல்லை. அவனை பற்றி ஏற்கனவே தெரிந்திருக்கிறார்கள் மக்கா மகாநகரில். இப்ப இறுதியாக ஜபலே அபி குபைஷ் என்ற ஒரு சிறிய மலை, இந்த சிறிய மலையில ஏறிக்கொண்டு இந்த ஜுபைர் என்பவர் பேசுகிறார். அதாவது, உங்களுடைய மகன் நகருக்கு வந்தேன், ஒரு மனிதனிடத்தில் வியாபாரம் செய்தேன், என்னுடைய வியாபாரம் சரக்குகளை எல்லாம் பெற்றுக்கொண்டு பணம் கொடுக்க மறுக்கிறார். உங்களுடைய தேசத்தை சேர்ந்தவன், நான் அந்நிய தேசத்தை சேர்ந்தவன் என்பதனால எனக்கு அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறது. என்னுடைய அநியாயத்திற்கு குரல் கொடுப்பவர் மக்கா நகரிலே ஒருவர் கூட இல்லையா என்று ஆதங்கப்படுகிறார். அந்த நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த செய்தி வருகிறது. இப்படி வெளியில் உண்டான தேசத்திலிருந்து ஒருவர் வந்து மக்காவிலே அநீதி இழைக்கப்பட்டு இருக்கிறார் என்பதாக பெருமானார் கூப்பிட்டு விசாரிக்கிறார்கள். அவன் செய்தியை பூரா சொல்றான். சொன்ன பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேரடியாக ஆசிபின் வாயில் இடத்துல சொல்லல, தன்னுடைய கருத்து ஒத்த, தன்னை போன்று அநியாயத்தை தட்டி கேட்க வேண்டும் என்ற இந்த சிந்தனையுடைய வாலிபர்களை எல்லாம் ஒன்று சேர்க்கிறார்கள். ஒன்று சேர்த்து ஆசிபின் வாயில் இடத்துல செல்கிறார்கள். ஆசிபின் வாயில் ஏற்கனவே என்ன சொன்னான், நீ யாரை அழைத்து வந்தாலும் உன்னுக்கு உண்டான பொருள் கிடைக்காது, அந்த வருமானத்தை நான் கொடுக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டார். இப்போ முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்ததுமே வேற வழி இல்லை. காரணம், அப்படிப்பட்ட ஒரு பெயரை பெருமானார் பெற்றிருந்தார்கள். இது செய்தி இதுதான். முஹம்மது இடத்துல வாக்குவாதம்லாம் செய்யல, சண்டையெல்லாம் போடல. பெருமானாரை பார்த்ததுமே, கூட சில இளைஞர்கள் இருக்கிறார் என்று பார்த்ததுமே அதுக்குண்டான பொருளை கொடுத்து அனுப்பிவிட்டார். அருமையான சகோதர மக்களே, இதற்கு பிறகு ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வாலிபர்களை விட மனதில்லை. ஏனால் தன்னுடைய கருத்துக்கு ஒத்து இருக்கிறார்கள். அநியாயம் நடந்தால் தடுக்க வேண்டும் என்ற மனநிலையில் இருப்பதனால இவர்கள் அனைவரையுமே ஒன்று சேர்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ தாலிப் இடத்தில் செல்கிறார்கள். பெருமானாருடைய பெரிய தந்தை அபூ தாலிப் இடத்தில் சென்று, இது போன்று இப்படி ஒரு சம்பவம் நடந்தது, நாங்கள் அவருடைய உரிமையை பெற்றிருக்கிறோம், ஒரே கருத்துடைய வாலிபர்கள் இன்னிடத்தில் இருக்கிறார்கள், இவர்களை விட மனது இல்லை, இனி இவர்களுக்கு ஒரு இயக்கத்தை ஆரம்பிக்க வேண்டும் என்று சொல்லி அபூ தாலிபுடைய வீடுல ஆரம்பிக்கப்பட்டதுதான் இந்த ஹில்ஃபுல் ஃபுதூல் என்ற இந்த நற்பணி மன்றம். அருமையான சகோதர பெருமக்களே, எதற்காக இதை சொல்கிறேன் என்றால், பெருமானார் நுபுவத்திற்கு முன்பிருந்து தன்னுடைய வாலிபத்தை எப்படி கழிக்க வேண்டும் என்று மிக தெளிவாக திட்டமிட்டு அதன் அடிப்படையில் செயலாற்றினார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மையும் கூட. நுபுவத்திற்கு பிறகு தீர்க்கதரிசியாக இருந்தார்கள் என்பதெல்லாம் வேறு விஷயம். நான் சென்ற வாரம் கூட பதிவு செய்தேன், நுபுவத்து கொடுப்பதற்கு முன்பாகவே அல்லாஹ்
கதீஜா அம்மையார் சம்பந்தமான ஒரு செய்தி நம்ம பல ஜும்மாவிலே பேசி இருக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 40வது வயதில் நுபுவத் கொடுக்கப்படுகிறது. ஹிரா குகையில அல்லாஹ்வை வணங்கி கொண்டிருக்கிறார்கள். ஒரு பெரிய உருவத்தை பார்க்கிறார்கள். பயந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடுங்கிய நிலையில கதீஜா அம்மையார் இடத்துல வருகிறார்கள். அந்த செய்தி நமக்கு தெரியும். ஜம்மிலூனி ஜம்மிலூனி, எனக்கு போர்வை போட்டுமா, எனக்கு போர்வை போட்டுமா என்றுதான் பெருமானார் வருகிறார்கள். ஹஜ்ரத் கதீஜா அம்மையார் ஒரு போர்வையை போட்டுவிட்டு, ஜம்மலத்ஹு, அவர் ஒரு போர்வையை போட்டுவிட்டு, என்ன விஷயம், ஏன் பதஷ்டப்படுகிறீர்கள் என்று கேட்ட பொழுது பெருமானார் நடந்த செய்தியை சொல்கிறார்கள். இன்னி ஹஷீது நஃப்ஸி, எனக்கு என்னுடைய உயிரே போகிற அளவிற்கு ஒரு பயம் ஏற்படுகிறது என்று சொல்லிவிட்டு ஒரு மிகப்பெரிய உருவத்தை பார்த்து பயந்துட்டு என்பதாக பெருமானார் கதீஜா அம்மையார் இடத்துல சொல்கிறார். இப்போ இந்த இடத்துல கதீஜா அம்மையார் பேசிய வார்த்தைகள் எல்லா ஹதீஸ் கிதாபுகளிலுமே முதலாவது பாடமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எந்த ஹதீஸ் கிதாபுகளை எடுத்துக்கொண்டாலும் பாபு பதுல் வஹி, வஹி ஆரம்பமானது என்ற தலைப்பில் ஒரு பாடம் இருக்கிறது. இப்போ இந்த பாடத்தில் தான் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கதீஜா அம்மையார் ஹஸ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அரவணைத்து சொல்கிறார்கள், லா வல்லாஹி லா யுஹ்ஸீகல்லாஹு அபதா, கணவரே நீங்கள் பயப்பட வேண்டாம், நீங்கள் எண்ணுவது போன்று எதுவும் நடக்காது, நிச்சயமாக அல்லாஹ்வின் மீது சத்தியமாக அல்லாஹ் உங்களை ஒருபோதும் கேவலப்படுத்த மாட்டான். ஹஸ்ரத் கதீஜா அம்மையார் பேசுகிறார்கள். ஹஜ்ரத் கதீஜா அம்மையார் பெருமானாரை பார்த்து பேசுகிறார்கள், கணவரே நீங்கள் பயப்பட வேண்டாம், அல்லாஹ் உங்களை ஒருபோதும் கேவலப்படுத்த மாட்டான் என்று சொல்லிவிட்டு ஹஜ்ரத் கதீஜா அம்மையார் அதற்கு ஒரு காரணத்தை சொல்கிறார்கள். ஏன் அல்லாஹ் உங்களை கேவலப்படுத்த மாட்டான் என்று சொன்னால் ஒரு காரணம் சொல்கிறார்கள். இன்னக லதஸிலுர் ரஹ்ம, நீங்களோ உறவினர்களை அரவணைக்கிறீர்கள். பெருமானாருடைய நுபுவத்திற்கு முன்னுண்டான செய்தி, நீங்களோ உறவினர்களை அரவணைக்கிறீர்கள். விருந்தினர்களை அனுசரிக்கிறீர்கள், விருந்தினர்களை கண்ணியப்படுத்துகிறீர்கள். உடல் ரீதியாக, கல் என்று சொன்னால் உடல் ரீதியாக பலகீனமானவர்கள் அல்லது ஊனமுற்றவர்கள் எப்படியும் சொல்லலாம். இப்படி உடல் ரீதியாக பலகீனமானவர்களுக்கு நீங்கள் அவர்களுடைய சுமையை நீங்கள் சுமக்கிறீர்கள். தஹ்மீலு என்றால் சுமக்கிறீர்கள் என்று பொருள். அவருடைய சிரமங்களை எல்லாம் நீங்கள் சுமக்கிறீர்கள். ஒத்துஈனு அலா நவாபில் ஹக்கி, பொருளாதார தேவையுடையவர்களுக்கு நீங்கள் உதவி செய்கிறீர்கள். துஈனு என்றால் எல்லா விதமான உதவிகளும் வரும். ஒத்தக்ஸிபுல் மஅலூம, பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்கள். கல்ல என்றால் உடல் ரீதியாக பலகீனம், மஅலூம் என்றால் பொருளாதார ரீதியாக பலகீனம். பொருளாதார ரீதியாக பலகீனமானவர்கள், அனாதைகள், ஏழைகள், இப்படி விதவைகள், இவர்களுக்காக வேண்டி நீங்கள் சம்பாதிக்கிறீர்கள். அதாவது சம்பாதித்ததை கொடுக்கிறீர்கள் என்று சொல்லல, அவர்களுக்காகவே சம்பாதிக்கின்றீர்கள். எப்படி என்னுடைய மனைவி, என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் சம்பாதிக்கிறேனோ இது போன்று உங்களுடைய சம்பாதிக்கும் பொழுது உங்களுடைய நோக்கம் இவர்களுக்கெல்லாம் உதவி செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் நீங்கள் சம்பாதிக்கிறீர்கள் என்று ஹஜ்ரத் கதீஜா அம்மையார் பெருமானாருக்கு ஆறுதல் சொன்ன இந்த வார்த்தை எல்லா ஹதீஸ் கிதாபுகளிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கு. யோசித்து பாருங்களேன், பெருமானாருக்கு என்ன தேவை இருக்கிறது? இப்படி எல்லாம் சிரமப்படுபவர்களுக்கு உதவி செய்யணும், பொருளாதாரத்தில் நலிவுற்றவர்களுக்கு சம்பாரிச்சு கொடுக்கணும் என்ற தேவை என்ன இருக்கிறது பெருமானார்? ஒரு கால் பெருமானாருக்கு ஏற்கனவே தெரியுமா, நாம நபியாக அனுப்பப்படுவோம், இந்த சமூகத்தில் நம்முடைய கொள்கைகளை சொல்லுவோம், அப்படி நம்முடைய கொள்கைகளை சொல்லும் பொழுது இவர்கள் நம்மை ஏற்றுக்கொள்ள வேண்டும், நம்மை அங்கீகரிக்க வேண்டும். எனவே இது போன்ற சமூக செயலிகளை, சமூக சீர்திருத்தங்களை செய்யலாம் என்ற மனநிலையில பெருமானார் இப்படி செய்தார்களா? கிடையாது. அருமையான சகோதர பெருமக்களை இன்னைக்கு பரவலாக பார்க்கலாம். ஒரு இயக்கத்தில், ஒரு கட்சியில, ஒரு நிர்வாகத்தில் வர வேண்டும் என்பதற்காண்டி நிறைய ஃபீல்டு ஒர்க், நிறைய முயற்சிகள் செலவு, தன்னுடைய முயற்சிகளை செய்து நிறைய சீர்திருத்தங்களை செய்வார்கள். தன்னால் முடிந்த உதவிகளை, தன்னால் முடிந்த தன்னுடைய முயற்சிகளை செலவு செய்வார்கள். அந்த இயக்கத்திற்கோ அந்த கட்சிக்கோ அமர்ந்த பிறகு அப்படியே மாறிவிடும். இவருடைய நோக்கம் அதில் அமர வேண்டும் என்பதுதான். அதாவது இதுவரைக்கும் இவரை போன்ற யோக்கியன் இல்லை என்று சொன்ன நாவெல்லாம் இது இவனை போன்ற அயோக்கியன் இல்லை என்று சொல்லுகின்ற அளவுக்கு மாறிவிடுகிறது. காரணம், நம்ம இந்த இடத்தில் அமர வேண்டும் என்ற ரீதியில செயல்படுவது மனிதனுடைய இயல்பு. பெருமானார் இப்படிப்பட்ட மனநிலையில் இதெல்லாம் செய்யலையே. பெருமானாருக்கு தெரியாது நம்மெல்லாம் நபியா ஆக்கப்படுவோம் என்று.
அருமையான சகோதர பெருமக்களை, வரலாறுகளில் பார்க்கிறோம், ஹஜ்ரத் ஹதீஜா அம்மையார் இந்த செய்தியெல்லாம் கேட்டுவிட்டு பெருமானாரை விட்டுவிட்டு பெருமானாரை அழைத்து செல்லல, வராக்கா பின் நௌஃபல் என்ற ஒரு நபரிடத்துல ஹதீஜா அம்மையார் போறாங்க. இந்த வராக்கா பின் நௌஃபல் யார் தெரியுமா? இவன் யூத வேதங்களையும் இன்ஜில் தௌராத்தை படித்தவர். இவர் மக்காவிற்கு வெளியில இருக்கிறார், ஓரளவு வேத ஞானங்களுடையவர். இவரிடத்துல போய் பேசி என்ன விஷயம், என்னுடைய கணவர் இப்படி பார்த்திருக்கிறார் என்று விளக்கம் கேட்டு விட்டு வரலாம் என்று கதீஜா அம்மையார் முடிவெடுக்கிறார். இதுல கூட வரலாறுகள் பதிவு செய்யப்படுகிறது. கதீஜா அம்மையார் பெருமானாரை கையோடு அழைத்துட்டு போல, ஒருவேளை போய் அவர் நெகட்டிவா ஏதாவது சொல்லி எதிர்மறையா ஏதாவது சொல்லி பயமுறுத்தி விடக்கூடாது என்பதற்காக வேண்டி ஹஜ்ரத் கதீஜா அம்மையார் பெருமானாரை விட்டு போகிறார்கள். அவர் சொன்ன செய்தி எல்லாம் பாசிட்டிவாக சரியானதாக இருக்கிறது. அதற்கு பிறகுதான் தன்னுடைய கணவரை அழைத்து செல்கிறார். அப்பொழுதுதான் தெரியும் பெருமானாருக்கு நாம நபியாக அனுப்பப்படுவோம், நம்ம இறை தூதர் என்று. அதுவரைக்கும் பெருமானாருக்கு தெரியாது. ஆனாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செயல்பாடுகள் மிக தெளிவாக இருந்தது. அருமையான சகோதர பெருமக்களே, நம்முடைய இந்த வாலிப பருவத்தை, நம்முடைய இந்த இளமை பருவத்தை எக்காலத்திலும் வீணாக்கிவிடக் கூடாது. என்னுடைய மறுமை வாழ்க்கைக்காக வேண்டி, என்னுடைய சமூகத்திற்காக வேண்டி, என்னுடைய குடும்பத்திற்காக வேண்டி மிக தெளிவாக செயல்படுத்த வேண்டும் என்ற ரீதியில பெருமானார் செயல்பட்டார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மையும் கூட. நுபுவத்திற்கு முன்பு நடைபெற்ற சம்பவங்கள் இதுவெல்லாம். அதே போன்று பெருமானார் கட்டமைத்த சமூகம் இருக்கிறது. பெருமானார் மட்டும் இப்படி இருந்தார்களா என்று கிடையாது. பெருமானார் கட்டமைத்த சமூகம் இப்படிதான் வாலிபர்களை பெருமானார் வார்த்தெடுத்தார்கள். ஸைத் இப்னு சாபித் ஒரு சஹாபி, பெருமானாருடைய வளர்ப்பு மகனாக இருந்தவர். இவர் குர்ஆனை 16 வயதில் மரணம் செய்தார். குர்ஆனை 16 வயதில் மரணம் செய்தார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவருடைய ஆற்றலை பார்த்துவிட்டு தௌராத்தை படிக்க சொன்னார்கள். ஒரே மாதம் தௌராத்தை மரணம் செய்து விட்டார். அருமையான சகோதர பெருமக்களே, வரலாறுகளிலே பதிவு செய்யப்படுகிறது, இந்த ஸைத் இப்னு சாபித் வெறுமனே 17 நாட்களிலே, 16 வயதுடைய இவர் 17 நாட்களிலே இந்த சுரியானி பாஷையை படித்துக் கொண்டார் என்பதாக பதிவு செய்யப்படுகின்றது. முஸ்அப் இப்னு உமைர் என்ற ஒரு சஹாபி, முஅல்லிமுல் குர்ஆன் என்று இவருக்கு பெயர். குர்ஆனை மரணம் செய்தவர், குர்ஆனுடைய ஆசிரியர் என்பதாக. இவர் பிற்காலத்து மக்காவில் இருக்கும் பொழுது இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருக்கும் பொழுது ஏராளமான துன்பங்கள், ஏராளமான சிரமங்கள். இப்போ இந்த நேரத்தில் மதீனாவிலிருந்து சிலர் வருகிறார்கள், ஹஜ்ஜுக்காக வேண்டி வருகிறார்கள். வந்து பெருமானாரை பற்றி விசாரிக்கிறார்கள். பெருமானாருடைய கருத்துக்கள் அவர்களுக்கு பிடித்து போகிறது. பெருமானாருடைய கையில ஒப்பந்தம் செய்கிறார்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். அகபா உடன்படிக்கை என்ற வரலாறுகளில் பதிவு செய்யப்படும். பெருமானாருடைய நுபுவத்திலிருந்து 11வது வருடம். கொஞ்சம் முன்னாடி வந்துருங்க, முதல் சபை பூர்த்தி செஞ்சிருங்க. வரலாறு வெளியில ஈரமா இருக்கும், முதல் சபை பூர்த்தி செஞ்சிருங்க. பெருமானாருடைய நுபுவத்துடைய 11வது வருடம் 15 பேர் வராங்க. பெருமானாரிடத்தில் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு செல்கிறார்கள். இப்போ இவங்க மதீனாவிற்கு செல்லும் பொழுது பெருமானாரிடத்தில் ஒரு கோரிக்கை வைக்கிறார்கள். யா ரசூலல்லாஹ், மதீனாவிலே எங்களுக்கு இஸ்லாமிய பாடம் நடத்துவதற்கு, இஸ்லாத்தை சொல்லிக் கொடுப்பதற்காக வேண்டி ஒரு ஆசிரியரை எங்களுக்கு அனுப்புங்கள் என்று சொன்ன பொழுது ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய நுபுவத்துடைய 16வது வயதில் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை ஆசிரியராக மதீனாவிற்கு அனுப்புகிறார்கள். அப்பொழுது அவருக்கு 33 வயது. முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் முதல் அகபா உடன்படிக்கை முடிந்து மதீனாவிற்கு செல்லும் பொழுது வயது 33. அடுத்த வருடம் மதீனாவிலிருந்து வருகிற நபர்களுடைய எண்ணிக்கை 75 பேர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு வருகிறார்கள். முதல் வருடம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட நம்பிக்கை 13. இரண்டாவது வருடம் பெருமானாரிடத்தில் ஹஜ்ஜுக்காக வரும் பொழுது மதீனாவிலிருந்து 75 நபர்கள் இஸ்லாத்தை ஏற்றவர்கள், 72 ஆண்கள் 3 பெண்கள். அங்கே ஒரே ஒரு இஸ்லாமிய ஆசிரியராக போகிறார், ஹஜ்ரத் முஸ்அப் இப்னு உமைர். இது மட்டுமல்ல, அடுத்து 2 வருடங்கள் கழித்து பெருமானார் மதீனாவை தேர்ந்தெடுத்ததற்குண்டான காரணமே இந்த முஸ்அப் இப்னு உமைர் தான், இல்லையா? மக்கா மோசமான நிலை ஆகிவிட்டது. இனி முஸ்லிம்கள் வாழ்வதற்கு தகுதியற்ற பூமியாக மக்கா ஆன பிறகு பெருமானார் மதீனாவை தேர்ந்தெடுத்ததற்குண்டான காரணம், மதீனா ஒரு நல்ல சூழலில் இருக்கிறது, இஸ்லாத்தை வரவேற்பதற்கு ஒரு நல்ல சூழல் மதீனாவாக இருக்கிறது என்று பெருமானார் மதீனாவை தேர்ந்தெடுத்தார்கள், இல்லையா? இதற்கு முழுக்க முழுக்க காரணம் 33 வயது நிரம்பிய ஹஜ்ரத் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. முஸ்அபை பற்றி நிறைய பேசலாம். அவருடைய தியாகங்கள், அவருடைய சீர்திருத்தங்கள், அவருடைய இஸ்லாத்திற்காக அவருடைய செய்த முயற்சிகள்.
யோசித்து பாருங்களேன், இதுவரைக்கும் மதீனா பெருமானாரை கண்டது கிடையாது. அப்படித்தானே? மதீனா பெருமானாரை கண்டது கிடையாது. நுபுவத்துடைய 13வது வருடம் பெருமானார் மதீனாவிற்கு செல்லும் பொழுது அங்குள்ள மக்கள் எல்லாம் மதீனாவுடைய வாசலுக்கு வந்து தலால் பதுர் அலைனா, எங்களுக்கு மத்தியில பரிபூர்ணமான சந்திரன் உதயமாகிறது என்று பாட்டு பாடி வரவேற்று பெருமானாரை வரவேற்றார்கள் என்றால் அதற்கு முக்கிய காரணம் ஹஜ்ரத் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா. யோசித்து பாருங்களேன், 2 வருடத்தில் இஸ்லாம் சரியாக நிறைவேறுவதற்குண்டான ஒரு நிலமாக மாற்றினார் மதீனாவை. மக்காவை விட மதீனா கடினமான ஒரு பூமி. மக்காவில் கூட வெறுமன சிலை வணங்கிகள் தான். மதீனாவிலே நெருப்பு வணங்கிகள் இருக்கிறார்கள், யூதர்கள் இருக்கிறார்கள், கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். அதை தாண்டி மதீனாவிலேயே அவுஸ் கஸர்ஸ் என்ற கோத்திர சண்டைகள் இருக்கிறது. இப்படிப்பட்ட நெருக்கடியான சூழலிலே இஸ்லாம் வளருவதற்கு முக்கியமான காரணமாக இருந்தவர் ஹஜ்ரத் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் என்று சொல்லலாம். யோசித்து பாருங்களேன், இது பாரு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய இளமை பருவத்தில் சிறப்பாக செயல்பட்டார்கள் என்பதை தாண்டி தான் கட்டமைத்த சமூகமும் இப்படித்தான் செயல்படுத்தினார்கள். வரலாறுகள் அப்படிப்பட்ட நபர்களை தான் நமக்கு அடையாளம் காட்டுகிறது. தாரிக் இப்னு ஜியாத் தாபியீன்கள் அவர் இருவர் ஸ்பெயினை வெற்றி கொள்கிறார். ஒரு மிகப்பெரிய ஒரு ஆட்சியை இந்த ஸ்பெயினை வெற்றி கொள்கிறார். இவருடைய வயது அப்பொழுது 16 வயது. 16 வயது நிரம்பிய தாரிக் இப்னு ஜியாத் ஸ்பெயினை வெற்றி கொள்கிறார். இன்றைக்கு இந்தியாவில் கிட்டத்தட்ட 30 கோடி முஸ்லிம்கள் இருக்கிறோம் இல்லையா? இந்த இஸ்லாத்தை இந்தியாவில் அறிமுகப்படுத்தியவர் முஹம்மது இப்னு காசிம். தாபியீன்கள் வரக்கூடியவர், சஹாபாக்களுக்கு அடுத்து வரக்கூடியவர் முஹம்மது பின் காசி. இவர் இந்தியாவிற்கு வரும் பொழுது இவருடைய வயது 16 என்பதாக வரலாறுகளில் பதிவு செய்யப்படுகிறது. இறுதியா ஒரே ஒரு செய்தி, பெருமானாருடைய மரண நேரம், பெருமானார் இன்னும் சில நேரங்களில் சில தினங்களிலே மரணிக்க இருக்கிறார்கள். பெருமானாருக்கு செய்தி வருகிறது, ரோம் தேசத்திலிருந்து ஒரு மிகப்பெரிய படை மதீனாவை நோக்கி வருகிறது என்று. இந்த படையை தடுத்து நிறுத்தணும், இவர்களை வெற்றி கொள்ளணும். பெருமானார் ஒரு படையை நியமிக்கின்றார்கள். அந்த படையுடைய தளபதி உசாமா பின் ஸைத். ஏற்கனவே 17 நாட்களிலே கூட சுரியானி பாஷையை கற்றுக்கொண்டார் என்று சொன்னோம் இல்லையா? இவருடைய மகனார் உசாமா பின் ஸைத், இவர் தளபதியாக பெருமானார் அனுப்புகிறார்கள். இவருக்கு வயது 17. படை தளபதி. இந்த படைக்கு கீழே யாரெல்லாம் இருக்கிறார்? ஹஜ்ரத் அபூபக்கர் இருக்கிறார், ஹஜ்ரத் உமர் இருக்கிறார், ஹஜ்ரத் உஸ்மான், ஹஜ்ரத் அலி, ஹஜ்ரத் காலித் இப்னு வலீத், பெருங்கொண்ட சஹாபாக்கள் சிப்பாய்களாக இருக்க இந்த படைக்கு தளபதி 17 வயது நிரம்பிய ஹஜ்ரத் உசாமா பின் ஸைத் பெருமானார் தேர்ந்தெடுத்து அனுப்பினார்கள். ரோம் அந்த படையுடைய தளபதி ஆச்சரியப்பட்டார். அதற்கு பிறகு அவனுக்கு செய்தி செல்கிறது, பெருமானார் இறந்து விட்டார் என்று. ஆனாலும் ஒரு மிகப்பெரிய படை மதீனாவுக்கு வெளியில நம்ம எதிர்பார்த்து காத்திருக்கிறது. ஆச்சரியப்பட்டார். அது எப்படிப்பா, ஒரு சமூகத்துடைய தலைவர் இறந்து விட்டார், அதற்கு பிறகும் அந்த சமூகத்தை சார்ந்தவர்கள், அதுவும் ஒரு சிறு வயதுடையவனை தளபதியாக வைத்து நம்ம எதிர்க்க இருக்கிறார்கள் என்று ஆச்சரியப்படுகின்ற அளவிற்கு பெருமானாருடைய நகர்வு இருந்தது. பெருமானார் இளைஞர்களை அப்படித்தான் வார்த்தெடுத்தார்கள். ஒரு சமூகத்துடைய வெற்றி என்பது முதியோருடைய அறிவிலும் அனுபவத்திலும் இளைஞருடைய வீரத்திலும் இருக்கிறது. அருமையான சகோதர மக்களே, எனவே தான் அல்லாஹ் தஆலா நாளை மறுமை நாளிலே ஆவிகளை பற்றி கேட்கின்ற ஒரு கேள்வியோடு இரண்டாவதாக உன்னுடைய இளமையை எப்படி கழித்தாய் என்று ஒரு கேள்வி எழுப்புவான். அந்த கேள்விக்கு நம்முடைய பங்களிப்பு என்ன? கேள்வி அதுதான். என்னுடைய இளமை எப்படி கழிக்கப்பட்டது என்ற கேள்வியை அல்லாஹ் என்னிடத்தில் முன்வைக்கும் பொழுது நான் அதற்காக வேண்டி என்ன பதில் சொல்ல இருக்கிறேன், என்ன தயாரிப்புகள் இருக்கிறது, பதில் சொல்வதற்காக வேண்டி நான் எதையாவது சேமித்து வைத்திருக்க வேண்டும் இல்லையா? என்ன சேமித்து வைத்திருக்கிறோம்? மிக முக்கியமான கேள்வியும் கூட. அருமையான சகோதர மக்களே, மீண்டும் பதிவு செய்கின்றேன், இளமை பருவம் என்பது சாதாரணமான பருவம் அல்ல. நாம் யார் என்பதை தீர்மானிக்கின்ற இடத்தில இந்த இளமை பருவம் இருக்கிறது. இந்த வாலிபத்தை இந்த சக்தியை சரியான முறையில் நாம் செலவு செய்தோம் என்றால் இன்ஷா அல்லாஹ் நம்முடைய மறுமை வாழ்க்கையும் சிறப்பானதாக இருக்கும், நம்முடைய முதுமை வாழ்க்கையும் சிறப்பானதாக இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் மிக ஆழமாக பதிவு செய்கின்றேன். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வாரங்களிலே, அடுத்த வாரத்தோடு இன்ஷா அல்லாஹ் இந்த தலைப்பை முடித்துக் கொள்வோம். அடுத்த வாரத்தில் இந்த இளமை பருவத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை விட்டெல்லாம் தடுத்திருக்கிறார்கள், இன்றைக்கு இளைஞருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது என்பது சம்பந்தமான ஒரு ஆய்வோடு இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வாரத்தில் இந்த தலைப்பில் முடித்துக் கொள்வோம். அல்லாஹ்வுடைய ரசூலும் இந்த இளமை பருவம் எப்படி இருக்க வேண்டும் என்று நமக்கு பணித்திருக்கிறார்களோ அந்த அடிப்படையில் செயல்படுவதற்குண்டான
முழு வாய்ப்பை தௌஃபீக்கை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்து நல்லொரு புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.